இன்றைய காலத்தில் விமான பயணம் மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. விமானம் புறப்படும் முன் பணிப்பெண்கள், அவசர கால வெளியேறும் வழிகள், உயிர்காக்கும் கவசங்கள் மற்றும் அவற்றை பயன்படுத்தும் முறைகள் குறித்து பயணிகளுக்கு விளக்கம் அளிப்பதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். இந்த பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது 1952ஆம் ஆண்டு நடந்த ஒரு கோரமான விமான விபத்து. 1952ஆம் ஆண்டு அமெரிக்காவின் தன்னாட்சி பிரதேசமான போர்ட்டோ ரிகோவின் சான் ஜுவான் நகரில் இருந்து நியூயார்க் நோக்கி பான்ஹாம் நிறுவனத்தின் பயணிகள் விமானம் ஒன்று புறப்பட்டது. அந்த விமானத்தில் 69 பயணிகள் மற்றும் விமான ஊழியர்கள் இருந்தது. அட்லாண்டிக் பெருங்கடலின் மீது பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று விமானத்தின் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் விமானத்தின் இரு இன்ஜின்களும் செயலிழந்ததால் அது கட்டுப்பாட்டை இழந்து கடலில் விழுந்தது. விமானம் கடலில் முழுக தொடங்கிய போது அதில் இருந்த உயிர்காக்கும் உபகரணங்களை பயன்படுத்தி 17 பேர் கடலில் மிதந்து உயிர் தப்பினர். ஆனால் 52 பேர் விமானத்துடன் கடலில் முழுகி உயிரிழந்தனர். அவர்களில் 13 பேரின் உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டன. அப்போது மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கடலின் ஆழம் அதிகமாக இருந்ததால் விமானத்தின் பாகங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் அந்த விபத்து தொடர்பான தேடுதல் பல ஆண்டுகளாக தொடர்ந்தது. இந்நிலையில் 74 ஆண்டுகளுக்கு பிறகு அட்லாண்டிக் பெருங்கடலில் சுமார் 2000 அடி ஆழத்தில் விமானத்தின் இறக்கைகள் மற்றும் வால் பகுதி உள்ளிட்ட முக்கிய பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த அந்த விமானத்தின் தேடுதல் பணிக்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்திற்கு பிறகே விமான பாதுகாப்பு நடைமுறைகளில் பல முக்கிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.